ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. கப்பலுக்கெல்லாம் போனோம். கப்பல்ல உள்ள கிச்சன் எல்லாம் சுத்தி பார்த்தோம். அடுத்து என்னங்க கப்பலையும் போய் பார்க் பண்ணிட்டுலாம் வந்தோம். இப்ப கப்பல்ல ஜிம் இருக்காம். பார்க்காமயா வந்துருவோம்? வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துரலாம். ட்ரெட்மில் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய சைஸ் அவங்க கிட்ட இருக்கிறதுலே. அதனால அவங்க ஜிம் ரூம்ல ஃபிட் பண்ண முடியலன்னு சொல்லி வேற ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க. இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி யூனிட் இருந்தது. அடுத்து இந்த ஃபுட்பால் கேம் இருந்தது. பார் செட்டப்லாம் கூட கப்பல்ல வச்சிருந்தாங்க. இந்த கேம்ல ஒரே காமெடியா தாங்க போயிட்டு இருந்துச்சு என் பையன் கூட. அவன் இல்ல, இல்ல நான் ரெட், இல்ல, இல்ல நான் ப்ளூன்னு சொல்லி மாத்தி, மாத்தி பண்ணிக்கிட்டு இருந்தான். அடுத்து தாங்க இந்த ஃபாரின் அண்ணா பார்த்தீங்கன்னா, அவங்க ஜிம் ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. இவர் பண்ணதெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சின்ன குழந்தை தான் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எப்படி நடந்துக்குவாங்க, அது போல தாங்க இருந்துச்சு. ஆமாங்க, ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. ஆனா ஜிம்முன்னு வந்ததும் பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள உள்ள குழந்தைத்தனம் அவருக்கு அறியாமயே வெளியில வந்துருச்சுன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சின்ன வருத்தமும் கூட தாங்க. அந்த ட்ரெட்மில்ல இந்த ரூம்ல ஃபிட் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. மேக்ஸிமம் ஃபிட்னஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்துச்சு தான் நெனைக்கிறேங்க. ஏன்னா, எனக்கு இத பத்தி அந்த அளவுக்கு சரியா தெரியல. என் பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் ஷூட் பண்ணிட்டு இருந்தானா, ஒரே காமெடியா இருந்துச்சுங்க. "யாருடா கோட் ஷூட் போட்டு பண்ணிட்டு இருப்பா இதெல்லாம்" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு தாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, தம்பிய கூட்டிட்டு போய் அவராவே இந்த க்ளவுஸ்லாம் போட்டு விட்டு ட்ரை பண்ண சொல்லி சொன்னாருங்க. எனக்கு ஒரே ஷாக்கா தான் இருந்துச்சு. பரவால்ல ஃபாரின் அண்ணாக்குள்ளேயும் பாசம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு என் பையன் இந்த பஞ்சிங் பேக்ல எப்படி பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே இந்த காமெடிய பாருங்களேன். ஆமாங்க. இப்படிதான் அவன் அது கூட போராடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த அண்ணா தாங்க தம்பிக்கு, "இல்லப்பா நீ இப்படி பஞ்ச் பண்ணு, இப்படி பஞ்ச் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க. அத பார்த்து அப்புறம் என் பையனும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா, என்னதான் அவன் பண்ணாலும் எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது போல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனல்ல டிராவல் வீடியோ மட்டும் வராதுங்க. விளாக்ஸும் வரும். ஃபன்னி ஷார்ட்ஸும் வரும். எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.